everyone, welcome to my channel. 10th grade லேருந்து first chapter நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல exercise 1.5 ல இருந்து first problem நம்ம பார்க்கலாம். So problem பார்க்கிறதுக்கு முன்னாடி எனக்கு heavy cold இருக்கறனால என்னோட voice கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும். So அதை மட்டும் adjust பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? So first problem, using the function f and g ன்னு சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா f composition of g யும் g composition of f இது ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இது ரெண்டுமே ஈக்குவலான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா f of x equal to x minus 6 g of x equal to x squareன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? f of g, f composition of g, that means x இந்த மாதிரி கொடுத்துக்கணும். ஸோ இதை எப்படி எழுதுவோம்னா f of g of xன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ f அப்படியே வச்சுட்டு g of xக்கு என்னோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர்ன்றது. ஸோ x ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ f of x ஸ்கொயர்னு இருக்குது. f of xோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x மைனஸ் 6ன்னு இருக்குது. அப்போ இந்த x இருக்கிற இடத்துல எல்லாமே நம்ம x ஸ்கொயர்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ x ஸ்கொயர் மைனஸ் 6. ஓகேங்களா? f காம்போசிஷன் ஆஃப் g வந்து இது நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து g காம்போசிஷன் ஆஃப் f x கொடுத்தோம்னா இதை எப்படி எழுதலாம்? g of f of x எழுதலாம். ஓகேங்களா? அப்போ g of f of x ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x மைனஸ் 6. ஓகே, இப்போ g of xக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷன். இங்கே வந்து x இருக்கிற இடத்துல x மைனஸ் 6ன்னு சொல்லி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ g of x என்ன? x மைனஸ் 6 ஹோல் ஸ்கொயர். இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்? x ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 12 a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா 6 மைனஸ் 12x கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து நாட் ஈக்குவல். அப்போது f composition of g not equal to g composition of f. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்கலாம். f of x ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, g of xன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது f composition of g of x. ஸோ ஈக்குவல் டு f of g of xன்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து g of x என்ன கொடுத்துருக்காங்க? 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ f of x என்ன இருக்குது? 2/x இருக்குது. அப்போ x இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2/x இருக்கிற இடத்துல இந்த டேர்ம்ஸ் போடணும். 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து g கம்போசிஷன் ஆஃப் f ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது g of f of x equal to g of f of x என்ன நமக்கு? 2/x. ஓகேங்களா? இப்போ g of x இருக்க 2x ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கா? இப்போ x இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம 2/xன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2/x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதை ஹோல் ஸ்கொயர் இருக்கா? ஸ்கொயர் பண்ணோன்னா 4/x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இந்த 2 into 4 மல்டிப்ளை பண்ணலாம் 8/x ஸ்கொயர் மைனஸ் 1 கிடைக்குது. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் நாட் ஈக்குவல் டு 2. அப்போ இங்கேயும் வந்து f composition g வந்து நாட் ஈக்குவல் டு g composition ஆஃப் f. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேர்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி f of x g of x கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து f composition of g equal to f g of x. ஸோ f of g of x என்ன கொடுத்துருக்காங்க? 3 minus x. இப்போ x இருக்கிற இடத்துலலாம் 3 minus xன்னு சொல்லி f of x ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3 minus x plus 6/3. ஓகேங்களா? ஸோ 3 minus x plus 6/3 equal to 6 plus 3 9. 9 minus x/3. ஓகேங்களா? இது நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் g composition of f ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ g of f of x எடுத்துக்கலாம். ஸோ g of f of x ஃபங்க்ஷன் என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? x plus 6/3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ g of x இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
ஸோ 3 minus x plus 6 by 3. ஓகேங்களா, இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம், எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ 9 minus x plus 6 by 3. ஸோ 9 plus 6 15 வரும் நமக்கு இந்த இடத்துல இருக்கிற. ஸோ 15 minus x by 3ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். therefore first not equal to second. அப்போ f composition G not equal to G composition of f. ஓகேங்களா, next fourth one f composition of G x equal to f of G of x. so G of x இருக்கிறதுல x minus 4ன்னு substitute பண்ணலாம். so f of x ஃபங்க்ஷனில் வந்து x இருக்கிறதுல x minus 4ன்னு substitute பண்ணலாம். so x minus 4 that is equal to x minus 1ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் G of f, G composition of f equal to G of f of x equal to G of f of x என்ன இருக்கு, 3 plus x இருக்கு. நெக்ஸ்ட் G of x இருக்கிறதுல 3 plus x substitute பண்ணலாம். 3 plus x minus 4. so this is equal to x minus 1. அப்போ இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் equal to second equation. therefore f composition G equal to G composition f. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக வந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா f of x வந்து கொடுத்துருக்காங்க, G of x கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி f composition of G ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ f of G of x equal to f of G of x என்ன இருக்குது, 1 plus x இருக்குது. நெக்ஸ்ட் f of x சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 4 of 1 plus x whole square minus 1 equal to 4 1 plus x plus 1 plus x square plus 2x. ஸோ minus 1. இந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 plus 4x square plus 8x. நெக்ஸ்ட் இந்த minus 1 அப்படியே எழுதிக்கலாம். ஸோ அப்போது x square 4x square plus 8x plus 3. ஓகேங்களா, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து G composition of f of x equal to G of f of x. ஸோ அதே மாதிரி f of x என்ன இருக்குது, 4x square minus 1 இருக்குது. நெக்ஸ்ட் G of xல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1 plus 4x square minus 1. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 4x square மட்டும்தான் வரும். ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். therefore first equation not equal to second. அப்போ f composition of G வந்து not equal to G composition of f. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ.